அண்மை செய்தி T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஜிம்பாப்வே அணிக்கு ஹிமாலய இலக்கை இந்திய அணி நிர்ணயித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்கள் தற்பொழுது எடுத்து நிர்ணயம் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பரத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பரத். செமிஃபைனல்ஸ் போனோம்னா இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த நிலையில ஆப்போசிட் டீமான ஜிம்பாப்வேக்கு 256 ரன்கள் எடுத்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டார்கெட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? வணக்கம் அருணேஷ். இது ஒரு டூ ஆர் டை மேட்ச். ரன் ரேட் தேவைப்படுமான்னு சொன்ன காலகட்டத்தில் இல்ல சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் தோக்கடிச்சதுனால இந்த மேட்சும் ஜெயிக்கிறோம், அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறோம், சிம்பிள் ஃபார்முலா செமிஃபைனல்ஸ் போலான்னு போது இன்றைய போட்டி இந்தியா பிளேட் வித் பர்பஸ் அப்படின்னு சொல்லணும். எந்த பேட்டிங் ஆர்டர் ஒரு ஸ்லோ பாலுக்கும் ஆஃப் ஸ்பின்னுக்கும் அவுட் ஆச்சோ அந்த பேட்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் டைமா 6 பேட்ஸ்மேன்களுமே கிட்டத்தட்ட 150 160 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல வச்சு வந்த பாலெல்லாம் 4-6ன்னு கொண்டாடி மகிழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும்னா ஃபெயிலியர் மேன் சொன்ன அபிஷேக் நிதானமான ஒரு ஆட்டம் ஆடி மிடில்ல படலனாலும் ரன் அடிச்சு ஒரு 50 முடிக்கிறாரு. சந்தோஷமான விஷயம். அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி அதுவும் ஸ்ட்ரைக் ரேட் 190க்கு மேல. பட் டியூ கிரெடிட் இன்னைக்கு ஒண்ணு கொடுக்கணுங்க. இஷான் கிஷனை ஒன்றராப்பா இறக்க வச்சு ஓப்பன் சஞ்சு சாம்சனை கொடுத்தாங்க. சஞ்சு சாம்சன் பட்டைய கலக்கு ஒரு பயங்கரமான ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு போனாரு டீமுக்கு. அப்கோர்ஸ் ஒரு ஸ்டார்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாம் படப்படம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இஷான் கிஷன் 24 பால்ல 38, அபிஷேக் 30 பால் 55, சஞ்சு சாம்சன் 15 பால் 24, ஹர்திக் கடைசியில ஒரு கேமியோ ஒண்ணு ஆடினார் பாருங்க, 23 பால் 50. அதை தாண்டி திலக் வர்மா ஒன்றாப்ல இருந்து கீழே இறங்கி வந்து அவர் அடிச்ச அடி இருக்குல்ல, கிட்டத்தட்ட அவர் வந்து எல்லா பக்கமும் பந்த விளாசுறாரு. கிட்டத்தட்ட 44 நாள் எடுக்கிறாருன்னு போது இந்திய அணியை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஸ்கோர் கிடைச்சிச்சு. அப்கோர்ஸ் மறந்துடக்கூடாது, ஜிம்பாப்வே ரொம்ப போரான ஒரு போலிங் போட்டாங்க. ஏன்னா நம்ம கூட சவுத் ஆப்பிரிக்காவோ மிச்ச அணிகளோ நம்ம கிட்ட ஒர்க் பண்ண மாதிரி இவங்க ஒர்க் பண்ணாம வந்து பேச நம்பி போலிங் போட்டாங்க. ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா முக்கிய கட்டங்கள்ல முக்கிய கேட்ச்கள் எல்லாம் போட்ட விட்டாங்க. பட் எனிவே கிரிக்கெட் அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைய போட்டியை பொறுத்த மட்டும் 256 இலக்கு வச்சிருக்காங்க. இது ஒரு கடுமையான ஸ்கோர். ரெண்டாவது இங்க ஆடும்போது ஏன்னா விக்கெட் சேப்பாக்கம் விக்கெட்ல எப்படி ஆட போறாங்க என்னன்றது நமக்கு புரியணும். இந்தியா கிட்ட குவாலிட்டி போலர்ஸ் இருக்காங்க, மறந்துடாதீங்க. ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, அர்ஷதீப் இருக்காரு, வருண், இந்த சென்னை மைந்தன் வருண், அவருக்கு ஒவ்வொரு விக்கெட்டும் நீங்க பந்து எப்படி போடணும் எப்படி ட்ரோன் ஆகும்னு கண்டிப்பா தெரியும். ஸோ வருண் சக்கரவர்த்தி இங்க வந்து ஒரு கிங்கா இருக்க போறாரு இன்னைக்குன்றதை நம்ம பாக்குறோம். அக்சர் பேக் இன் த சைட், அவரும் வந்து ஒரு குவிக்கி 6 பால் டக்குன்னு முடிச்சுட்டு போறவரு. ஸோ இந்த போட்டியை பொறுத்த மட்டும் அட்வான்டேஜ் இல்லைங்க, இந்தியா ஜெயிச்சதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்ப எவ்வளவு மார்ஜின் நம்ம ஜெயிக்க போறோம்ன்றதா கேள்வியா இருக்கு. ஒரு தோல்விக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லக்கூடியதை பண்ணி காட்டோம்னு இந்தியா இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்காங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை அருணேஷ். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.